சையது அகமது கான் பற்றி பார்க்க போகிறோம். 12th ஹிஸ்ட்ரி தமிழ் புக்கில் தேசியவாத அரசியல் வகுப்புவாதம் யூனிட்டில் வந்து இவரை பற்றி இருக்குது. சர் சையது அகமது கான் அலிகார் இயக்கத்தின் நிறுவனர் தான் இவர். ஸ்டார்டிங்கில் வந்து காங்கிரஸோட ஆதரவாக இருந்திருக்காரு. இவருடைய சிந்தனை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இவர் என்ன நினச்சாருன்னா, இந்துக்களால் ஆளப்படும் இந்த நாட்டில் வந்து சிறுபான்மையிலான அந்த முஸ்லீம்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்க சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணார். ஆனால் வந்து முஸ்லீம் தலைவர்களான பத்துதீன் தியாப்ஜி, பம்பாயை சேர்ந்த ரஹமத்துல்லா ஷியானி, சென்னையை சேர்ந்த நவாப் சையது முகமது பகதூர், வங்காளத்தை சேர்ந்த ரசூல், இவங்க எல்லாமே வந்து காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து வட இந்தியாவில் வந்து அதிகமான முஸ்லீம்கள் வந்து சையது அகமது கான் வழியை வந்து ஃபாலோ பண்ணாங்க. சையது அகமது வழியை வந்து பின்பற்றினாங்க. இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷரை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அப்போ வந்து பிரதித்துவ அமைப்புகள் வந்து அறிமுகம் பண்ணாங்க. அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகள்லாம் அறிமுகம் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்து முஸ்லீம்களுக்கு வந்து பயம் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்து சையது அகமது கானும் அவரை பின்பற்றியவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து போனாங்க. அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து அவங்களோட செயல்பட தொடங்கினாங்க. என்னென்னா, அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து போனால் தான் அவங்க இனத்திற்கு தேவையான பெரும் பங்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணாங்க. இல்லைனா வந்து தம் இனத்தில் வந்து சிறுபான்மையினர் அல்லது அவங்க எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்காங்க, இல்லாது தகுதி அடிப்படையில் வந்து அவங்க வந்து குறைவான தகுதி, குறைவான சலுகை தான் கிடைக்கும் சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணாங்க. அதனால் வந்து எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, இவங்களாம் வந்து அரசாங்கத்தில் ஒத்துழைத்து அவங்களோட செயல்பட தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் இந்து முஸ்லீமோட பிரச்சனையை குறைத்து அனைத்து வகுப்பினரோட குறைகளெல்லாம் போக்கணும். அப்புறம் மக்களோட தேவைகளெல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் வந்து எடுத்து சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அதுக்காக 1885 வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து சர் சையது அகமது கானும் லண்டன் பிரிவி கவுன்சிலில் இருந்த வந்து சையது அமீர் அலி, இவங்க அந்த முஸ்லீம் தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் வந்து இந்துக்களை மட்டுமே பிரதித்துவப்படுத்தும் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டாங்க. என்னென்னா, காங்கிரஸ் வந்து இந்துக்களை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்களை பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு அவங்க வாதிட்டாங்க. காங்கிரஸில் முதல் கூட்டத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 72 பிரதிநிதிகள் வந்து பங்கேற்றாங்க. ஆனால் அதில் 2 பேர் தான் முஸ்லீம்கள் இருந்தாங்க. முஸ்லீம் தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸில் வந்து இந்த காங்கிரஸில் வந்து முஸ்லீம்கள் பங்கேற்றால் அவங்களுக்கு தேவையான சாதகமான எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை திங்க் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து காங்கிரஸ் வந்து முழுமையாக எதிர்த்தாங்க.